எஸ்திரி நிறுவனம் இன்னைக்கு லான்ச் பண்றாங்க ஏஎம்ல. இந்த எஸ்திரி நிறுவனத்துடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு வச்சுங்களேன், திரைத்துறையில புதுசா இருக்கிறாருக்கு இந்த நிறுவனம் அவங்களுக்கு வழிகாட்டும். இந்த நிறுவனத்தை வந்து ஏவிஎம்ல வந்து நாங்க ஏன் லான்ச் பண்றோம்னா, இந்த லான்ச்சிங் வந்து எனது ஆசான் திரு வி.சி. குகநாதன் அவர்கள், நண்பர் இயக்குனர் பேரரசு அவர்களையும், அதிதி இயக்குனர் மற்றும் புதிய இயக்குநர்கள் எனக்கு தெரியல சோமசுந்தர அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக இருக்கிற பவர் ஸ்டார் சீனிவாசன், மகேந்திரன், டிபி கஜேந்திரன், இன்னும் சில இயக்குநர்கள்லாம் வர்றாங்க. அது இல்லாமல் இங்க எனது நண்பர், நாங்களாம் 85லேருந்தே நாங்கள் சினிமா ஃபீல்டில் இருந்தோம். மிஸ்டர் சிந்து திப்பு செந்தமிழ் அவர்களே நாங்களாம் நானும் 85லேருந்து நானும் திரைத்துறையில ஒளித்துறையில வந்து சில காலங்கள் பண்ணியாச்சுன்னா சில சந்தர்ப்ப சூழ்நிலை வசதிகள இருந்தாலும் இப்ப எனது மகன் நவீன் அவர்களுக்கும் அவங்களுடைய பார்ட்னர் பியூல் அவர்களும் சேர்ந்து இந்த எஸ்திரி நிறுவனங்கிற ஒரு நிறுவனத்தை இப்ப ஆரம்பிச்சிருக்கோம். இதுல இருந்து நிறைய பேர் நாங்கெல்லாம் எங்களுக்கு வழிகாமிக்கிறதுக்கு அப்போ வழியில் நிறைய சான்ஸ் தான் போயிட்டு அந்த கஷ்டங்கள்லாம் இப்ப புதிய இயக்குநர்கள், புதிய நடிகர்கள், புதிய இசையமைப்பாளர்கள், புதிய எடிட்டர் மற்றும் புதிய டெக்னீஷியன்ஸ்கெல்லாம் எங்க எஸ்திரி நிறுவனம் நிச்சயமா ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அதுக்காக தான் மெயினா ஆரம்பிச்சிருக்கோம். இதுல இருந்து எங்க எஸ்திரி நிறுவனத்துல சார்பாகவும் அடுத்த ஆண்டு நிறைய திரைப்படங்களையும் தயாரிக்கிறத முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கான இது நடந்துருக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் பிலிம் ஃபெஸ்டிவல் தான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம். அது கூட நம்ம சும்மா விளையாட்டுத்தனமா நாங்க ஒரு வாரத்தில் எடுத்த முடிவு தான். அதுக்கு நாங்கள் எதிர்பார்த்தா ஒரு 20-30 படம் வரும்னு நினைச்சோம். ஆனா பாத்தீங்கன்னா 100 படத்துக்கு மேல வந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து சினிமால வந்து ரொம்ப பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. அது பெரிய கோடிக்கணக்கான ரூபாய் போட்டு பெரிய இயக்குநர்கள் மாநிலங்களா இருக்கிறாங்க திரையுலகத்துல. அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து இளைஞர்களுடைய கையில வந்து சினிமா வந்துச்சு. பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் 10 வருஷத்துல உள்ளவங்க தான் இன்னைக்கு படம் பண்றாங்க. 10 வயசான படம் பண்ற அளவுக்கு ஒரு மூவி கேமரா இந்த கேமரா வச்சுட்டு படம் ஷார்ட் ஃபிலிம் பண்றாங்க. என்னோட குழந்தைங்களாம் பாத்தீங்கன்னா 10 வயசுல எங்க பசங்க வந்துட்டு ஒரு படம் பண்ணி காமிச்சாங்க. ரொம்ப ஷாரிங்கா இருந்தது. ஏன் இந்த விஷயத்த வந்து வெளியே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து எஸ்திரிங்கிற நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு உங்களுடைய எல்லாரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதை இல்லாமல் வந்து இன்னொன்று என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு வந்து நாங்கள் எதிர்பார்க்கறத விட 100 படங்கள் இன்னைக்கு எங்களுக்கு 100 படத்துக்கு மேல. இப்ப கூட ஒருத்தர் வந்து நாங்க எங்க படத்தை எப்ப பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் என்கிட்ட கேட்டாரு. டைம் முடிஞ்சு போச்சு. சோ அதனால வந்து நீ காலையில இருந்து பாத்தீங்கன்னா எங்களோட இயக்குனர் இந்த படத்துக்கு இயக்குனர் சொல்லிட்டு ஒரு சில இயக்குநர்கள் அந்த படத்தை பார்த்து அவங்களோட கருத்துக்களை ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கே நாங்க அறிவிக்கணும்னு பார்த்தோம், அது வாய்ப்பே இல்லாம போச்சு. அதனால அடுத்த சனிக்கிழமை அன்னைக்கு இதே ஏவிஎம்ல வந்து இன்னும் பார்க்க வேண்டிய படங்கள்லாம் பார்த்து, ஏன்னா நாங்க முதல்ல நாங்க இந்த எஸ்திரிங்கிற நிறுவனத்துல இருந்து ஒரு படத்தை எடுத்தோம்னா அதுக்கு தகுதி இருக்கணும். சும்மா ரெக்கமெண்டேஷன் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடாதுனால எல்லாருடைய ஒப்பீனியன் உங்களுடைய ஒத்துழைப்போட எங்க படத்தை இன்னும் ஒரு 30 படம் எவ்வளவு பார்க்க வேண்டியிருக்கு, இன்னும் 50 படங்கள் பார்க்க வேண்டியது, 15 பார்க்க வேண்டியதே இருக்குது. இது இல்லாம நாங்க ரிஜெக்ட் பண்ணதே ஒரு 50 படம் ரிஜெக்ட் பண்ணிருக்கோம். அதனால இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த சனிக்கிழமை அன்னைக்கும் இன்னமும் எங்களுடைய நண்பர்கள் இயக்குநர்கள் முன்னில அந்த ஷீல்டு அவங்களுக்கான சில வித கௌரவ பவுடர்லாம் அடுத்த வாரம் பண்ண காட்டோம். சில பேர் புதுசா வந்துருப்பாங்க, ஐயோ நம்ம படம் நீ பண்ணமே இன்னைக்கு கிடைக்கலன்னு தயவு செய்து கொஞ்சம் எங்களுக்கு உதவி கொடுங்க. முதல் சந்தர்ப்பம். நாங்களும் இப்பதான் இந்த நிறுவனம் ஆரம்பிச்சு முதல் அதாவது கன்னி பேச்சுன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் முதல்ல எனக்கு மைக்கு கொடுத்துட்டாங்க. அதை விட இன்னொன்னு சொல்லணும்னா, என்னுடைய மகன் வந்து ஐயா சார் இருக்காங்க, வி.சி. குகநாதன் சார் இருக்காங்க. அவங்க பள்ளிக்கூடத்துல தான் எல்கேஜில இருந்து படிச்சான். 12th இன்னைக்கு சொன்னோம்னா அவங்க சாரே எனக்கே நான் சொல்லல. ஆனா எனக்கு அது வந்து ரொம்ப உண்மையிலேயே வந்து அவங்க பள்ளிக்கூடத்துல படிச்சு இன்னைக்கு வந்து ஒரு எஸ்திரின்னு ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிச்சு அதுவும் அவங்க ஐயா அதை ஆரம்பிக்கும் போது எனக்கு உண்மையிலேயே பெருமைப்படுறேன். அதனால உங்க சார்ந்த ஒத்துழைப்புகள் எல்லாரும் ஒத்துழைப்புகளோட இந்த நிறுவனம் பெரிய லெவலில் வரணும். நிறைய இயக்குநர்களுக்கு வந்து நாங்க வாய்ப்பு கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கோம். நிறைய டைரக்டர்ஸ், நிறைய கேமராமேன், நிறைய
நடிகர் நடிகைகள் எல்லாருக்குமே இந்த நிறுவனம் வரும், பெரிய லெவலில் வரணும். அதுவும் நானும் இந்த படத்தில் 82 ஏவிஎம்ல வந்து நான் வேலை பார்த்துருக்கேன், ஜஸ்ட் 15 ரூபாய்க்கு. நான் வந்து இன்னைக்கு வந்து S3ன்னு ஒரு ஸ்டுடியோ வந்து நான் வந்து லான்ச் பண்ணது பெருமைப்படுறேன். எல்லாரும் சின்ன குறைகள் இருந்தா கூட இப்ப இன்னைக்கு காலையில இந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. அவங்க வந்து சரியா வந்து ஆர்கனைஸ் பண்ண தெரியாது, ஏன்னா எல்லாமே சின்ன பசங்க தான், எல்லாமே இப்ப நம்ம தான் பெரியவங்க, அவங்க தான் கைட் பண்ணணும். இப்ப இந்த பொண்ணு பியூலா பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் MBA படிச்சுட்டு ஒரு பெரிய ஆர்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. S3ல பாத்தீங்கன்னா துடிப்பா ஒரு 15 பேர் இருக்காங்க சார். அவனை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த பொண்ணுங்க அந்த பேர்லாம் எனக்கு தெரியல, எனக்கே தெரியல. நிறைய பேர் S3க்காக இருக்கிறாங்க. நிறைய பேர் நாங்கள் வந்து புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணதா பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கு வந்து உங்களுடைய ஆதரவு தேவை. அதே மாதிரி இங்கே வந்து நிறைய எங்க ஃபர்ஸ்ட்டுக்குள்ள கவனிக்கிட்ட நிறைய ஆர்ட் டைரக்ட் நிறைய படங்களுடைய இயக்குநர்கள் வந்து நிச்சயமாக சொல்றேன், அவங்களுக்கு வந்து இதுல வாய்ப்பு கிடைக்காம போகலாம், ஆனா இந்த கவனிக்கிறதுக்கு எல்லாருமே பெரிய லெவலில் சக்சஸ் ஆயிடுவாங்க, எல்லாருமே டைரக்டர் ஆயிடுவாங்க சார். அது எங்களுடைய பார்ட்டிசிபேட் பண்ணா நமக்கு பிரைஸ் கிடைக்கிறது. தயவு செய்து யாரும் வருத்தப்படாதீங்க, எல்லாருமே ஒரு காலத்துல எல்லாருமே நல்ல இயக்குனர் வருவாங்க. அதுக்கு இந்த நிறுவனம் கடைசி வரைக்கும் சப்போர்ட்டிவா இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கு வந்து சார் பேரர் சார் குணா சார் பெரியவங்க எல்லாம் எங்களுக்கு இருக்காங்க. அதே மாதிரி இந்த நிறுவனத்துடைய தலைவர் சரவணன் சார் எனக்கு வந்து ஆரம்பத்திலேருந்து எனக்கு வந்து அப்பயும் தட்டி கொடுப்பாரு. நான் அவரை கூப்பிட நினைச்சேன், ஏன்னா திடீர்னு கூப்பிட்டு எனக்கு முந்தானத்தை எனக்கு பத்திரிகை கொடுத்தாங்க, எனக்கே தெரியாது முந்தானத்தை இந்த ஃபங்க்ஷன் ஐயாவது கூப்பிட்டுப்பேன். அதே மாதிரி மானசீக ஒரு மணிரத்ன சார்ல இருந்து எல்லாம் நிறைய பேர் ஜாமான் எல்லாம் கூப்பிட்டு பண்ணணும்னு நினைச்சேன். அது விரைவில் வந்து இந்த S3ல ஃபர்ஸ்ட் லுக்ல எந்தெந்த இயக்குநர்கள் வந்து செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு வந்து நிச்சயமா வந்து அடுத்த ஒரு படம் கிடைக்கும் போது அவங்க பெரிய பூம் பண்றதை நான் பிளான் பண்ணிருக்கேன். அதுக்கு உங்களுடைய ஆட்சி தேவை. நன்றி, வணக்கம். சமீபமாக ஒரு 2-3 இயர்ஸாக தான் ஷார்ட் ஃபிலிம் பயங்கர ஒரு இம்பாக்ட் இருக்குது. இங்கே பார்த்தாலும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு டாபிக் தான். பெரிய டைரக்டர்ஸ் கூட ஷார்ப்பான விஷயம் அப்படின்னு தான் சொல்ல முடியும், மீடியாவில் இருக்குது. ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ் பண்ண ஒரு பெரிய ரெக்கார்ட்ஸ் ஒரு 2-3 இயர்ஸில். காரணம் வந்து அவர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவங்க சினிமாவில் என்ட்ரு ஆகும்போதுலாம் இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வாங்க அப்படின்றதுலாம் இல்லை. ஏன்னா அவங்களாம் டைரக்டராக ஜாயின் பண்ணி அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் டெலிவிஷனில் இருக்கேன் 5 இயர்ஸாக, அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் சொல்கிறேன்னா ஒரு 6 இயர்ஸாக அதிக ஷோவில் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல் காமெடி ஷோ ஸ்கிரிப்ட் பண்ணி அதுக்கு உண்டான ரிஹர்சல் பண்ணி இப்போ சொன்னீங்க என்னம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அது யூஸ்வலாக எங்கள் பசங்கிட்ட சொல்கிறது என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்றத எடுத்து வச்சுக்கோங்க. 6 இயர்ஸ் டைரக்ட் பண்ணி ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணும்போது ஸ்டோரி சொன்னேன். ஸ்டோரி சொல்லிட்டு ஸ்டோரி ஓகே அப்படின்னாங்க. அடுத்த கேள்வி என்னன்னா ஷார்ட் ஃபிலிம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. ஷார்ட் ஃபிலிம் இன்னும் பண்ணல. ஸோ ஏன்னா அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குது. ஏன்னா என்னால் நம்ப முடியும் கேட்கும்போது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணுங்க. அது வந்து இந்த சங்கர் சார் சொன்ன ஒரு அவர் சொன்ன ஒரு சின்ன வேலை சின்சியராக என்ன சினிமா அவ்வளோ தூக்கி போடுறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். விஜயா வாசல் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அந்த சின்சியர் அப்படின்ற வார்த்தை ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. S3 ப்ரொடக்ஷன்ஸுக்கு மறுபடியும் ஒரு தேங்க்ஸ் எங்களை கூப்பிட்டதுக்காக. எனக்கும் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு டெலிவிஷன் டைரக்டர் தான். அங்கே இருந்து நான் அவங்களோட உட்கார்ந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் வேடப்பன் ஒரு கொஞ்சம் 3 படம் பண்ணியிருக்கேன். ஒரு குறிப்பாக ஒரு சின்ன விஷயம் என்ன கேட்டால், நான் இந்த வேடப்பன் சினிமா பண்ணும்போது நிறைய பேர் எனக்கு ரிப்போர்ட் பண்ணாங்க. என்னன்னு கேட்டால், நான் வந்து 2003 டிஜிட்டல் சினிமாவை தமிழில் அறிமுகப்படுத்துறதா முயற்சி பண்ணி பாம்பேயில் மைக்கேல் பிரபு அப்படிங்கிற ஒருத்தர் மூலமாக முயற்சி பண்ணேன். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ படங்கள் 1-2 ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவருக்கு அப்போ முடியல. அப்போ 2008 அப்போ ஃபர்ஸ்ட் வந்து VMP ZMP அப்படிலாம் வந்து கேமரா வந்துட்டு இருந்தப்ப சினியாட்டா சீரீஸில் பார்த்தீங்கன்னா S270 ஒரு கேமரா வந்தது. அந்த கேமராவை வச்சுக்கிட்டு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு படம் பண்ணோம். படத்தை முழுசாக பண்ணிட்ட பிறகு
என்னுடைய கேமராமேன் திரு மகிபாலன் அவர்கள் அந்த படத்தை பண்ணாரு. பண்ணி முடிச்சுட்டு யூனியன் வந்து சீக்கா யூனியன் வந்து நிறைய கேமராமேன்ஸ் வந்து பார்த்தேன். அது ஆச்சரியம், இப்படி கூட இந்த கேமராவில் இப்படிலாம் அவுட்புட் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதன் பிறகு என்ன சொல்ல கேட்டா, அப்போ கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருந்த காலத்தில் மிக சரியான அவுட்புட் கொடுத்து டிஜிட்டல்ல கொஞ்சம் வெளியில கொஞ்சம் தெரியறதுக்கு காரணமா இந்த சினிமாவை இன்னொரு அதாவது இப்பதான் நாங்க நினைச்சிருக்கோம் இளைஞர்கள் சினிமா இளைஞர் அதுல தன்னுடைய 23வது வயதில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தயாரித்து ராஜபாத் ரங்கதுரை என்ற மிகப்பெரிய ஹிட் படத்தை தயாரித்தவர் 23வது வயது. அதை விட இன்னொரு விஷயம், மாஸ் டைரக்டர்னா ஒரே ஒரு ஆள் தான், எஸ்பி முத்துராமன் அவர்கள். அவரை திரையுலகிற்கு இயக்குனராக அறிவிக்கப்பட்டார். ஏன்னா அவரு ஏவிஎம் நிறுவனத்துல வந்து வேலை செஞ்சு எடிட்டிங்ல விட்டா சரியா எல்லா விஷயத்தையும் கத்துப்பான்னு சொல்லிட்டு ஏவிஎம் நிறுவனம் கூட அவர் அறிமுகப்படுத்தல. பட் இவர் தான் அண்ணன் தான் வந்து அறிமுகப்படுத்தினார். S3 அருமையான நிறுவனம், நல்ல விஷயங்கள்லாம் சொன்னாங்க. நிறைய பேருக்கு நல்ல ஒரு நுழைவு பாயம். கண்டிப்பா வந்து இப்ப நிறைய பாத்தீங்கன்னா ஷார்ட் பிலிம் எடுத்து தான் வந்து இயக்குனர்கள்லாம் வராங்க. நல்ல விஷயம் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, சினிமாங்கிறது எனக்கு என்ன தெரியுமோ அதை எடுத்துட்டு போய் தான் சினிமா. அவர் 10 கோடி படம் எடுத்தார், ஒரு 5 கோடி படம் எடுத்தார், அது இல்லை சினிமா. அது அவங்க எடுத்தாங்க, அதை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க யாருமே. நான் கூட 35 லட்சம் ரூபாய்க்கு ஒரு படம் எடுத்தேன், சோப்பு சுந்தரம் ஒரு படம், 35 lakhs. நீங்க படம் பார்த்தீங்கன்னா நீட்டா இருக்கும் படம், ஃபைலிங் தான் எடுத்தேன். இன்னைய வரைக்கும் நிறைய கேமராமெல்லாம் பார்த்தா அந்த அவுட்புட் கொடுத்ததே இல்லை. கண்டிப்பா நம்ம சொல்ல முடியும். நிறைய கேமரா ஏன்னு கேட்டா, சமீபத்தில் பாத்தீங்கன்னா தெலுங்குல ஹவுன்னு ஒரு படம், அதாவது தமிழ் ஆமான்னு சொன்னேன் இல்லையா, அப்படி ஒரு சினிமாவை நான் பார்த்தேன். அந்த சினிமா பாத்தீங்கன்னா நம்ம தான் சொல்றோம் டெக்னிக்கல் மேக்கிங், அது எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் இல்லாம வெறும் கேமரா வச்சுக்கிட்டு பிளாக்கா ஏற்கனவே செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அற்புதமா ரமேஷ் பாபுன்னு ஒரு டைரக்டர் இயக்கியிருக்காரு. அந்த படத்துடைய அவுட்புட்டை பார்த்து டிவிபி நிறுவனம், எஸ்டி ப்ரொடக்ஷன், ராமாராணி 2 பேரும் சேர்ந்து வாங்கி வெளியிட்டிருக்காங்க. அதனால சினிமா வந்து இப்ப நம்ம யார் வேணா எடுக்கலாம். முன்ன மாதிரி இவங்க தான் செய்யலாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நமக்கு தெரிஞ்சதை வந்து எடுக்கணும், அவ்வளவுதான். இன்னொரு விஷயம் என்னடா, சேது அழகி போன்ற சினிமாக்களையே இந்த சினிமாக்காரங்க ஒத்துக்கணும், நல்லா இல்லைன்னு சொல்லி யாரும் வாங்கல. அதனால நீங்க யாருக்குமே பயப்பட தேவையில்லை. மக்கள் தான் படம் எடுக்குமே தவிர சினிமாக்காரங்களுக்கு படம் எடுக்கிறது இல்லை. நம்ம அதாவது தைரியமா வந்துட்டு எல்லாருமே சினிமா டைரக்டரா வர முடியும். எல்லாரும் வாங்க, இந்த மாதிரி எஸ்பி நிறுவனம் ரெடியா இருக்குது. அதனால எல்லாரும் வந்துட்டு படம் எடுக்கலாம். நன்றி. மேடையில் இருக்கும் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கம். இங்கே வந்திருக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங், வணக்கம். ஆக்சுவலாக நான் மேடையில் உட்கார்றதுக்காக வரல. என்னோட 2 குறும்படம் இதில் ஸ்க்ரீன் ஆகிருக்கு. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறையா குறும்படங்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. நிறையா க்ரியேட்டிவ் ஸ்கிரிப்ட்ஸ் வந்துட்டுருக்கு. நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, படம் பண்ணிட்டு இருக்கும்போது குறும்படம்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. ஆக்சுவலாக சில படங்கள் வந்து குறும்படமாக தான் எடுக்க முடியும். அந்த ஸ்கிரிப்டே வந்து கேன் பி ஷோட் இன் 20 minutes. ஸோ அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸு, க்ரியேட்டிவ் தாட்ஸ் அதெல்லாம் என்கரேஜ் பண்ணும் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ ஐ டன் about 10 ஷார்ட் ஃபிலிம்ஸ், இன்னும் 2-3 பண்ணிகிட்ருக்கேன். வெரி ஹாப்பி டு பி ஹியர். S3 ஸ்டுடியோஸ் வந்து மீண்டும் இந்த மாதிரி நிறையா பண்ணணும், நிறையா என்கரேஜ் பண்ணணும்னு பார்க்குறேன். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சில விஷயங்கள்லாம் புதுசா இருக்கு. சிலது வந்து நிறைய நமக்கு ஒரு லெசனா இருக்கு. சிலது ஹார்ட் ஃபீலிங் இருக்கு. அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கு. அதுல இதுல செலக்டிவா ஒரு 4-5 படங்கள், அதுவும் நாங்க கருத்து சொல்ற மாதிரி நான் அப்படி ஒரு ஃபீல் பண்ணி வச்சிருக்கேன். சார் ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. மீதி இருக்கிற படங்களையும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு அவங்க எல்லாரும் உட்காந்து டீமா டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது எல்லாம் ஜென்யூனா இருக்கும். எங்க அனுபவத்துல, எங்க அறிவுக்கு, இந்த சினிமா ஃபீல்டுல இத்தனை வருஷம் இருக்கிறோம், எவ்வளவு படங்கள் பார்த்துருக்கிறோம், எல்லாம் வேர்ல்டு வைடு எவ்வளவு படங்கள் பார்த்துருக்கிறோம். நாங்க எவ்வளவு டிஸ்கஷன்ல கலந்துகிட்டு இருக்கிறோம், தனியா டைரக்ட் பண்றதுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதெல்லாம் மீறி இதுல எந்தெந்த படங்களுக்கு என்னென்ன தனி சிறப்பு இருக்கோ
அது ஆட்டோமேட்டிக்கா எங்க மனசுக்கு தெரியும், எங்க கண்ணுக்கு தெரியும். அதான் அப்படியே ஒரு லிஸ்ட் எடுத்துருக்கோம். மீதி படங்களை பார்த்துட்டு நிச்சயமா தகுதியானவங்களுக்கு உரிய மரியாதை கௌரவம் நிச்சயமா அந்த அதுக்கு நிச்சயமா எங்களுடைய ஒத்துழைப்பு.